சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 9 நாட்களில் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலமாக 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடந்த 9 நாட்களில் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். அவர்களின் வருகையால் 41 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தேவஸ்வம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 6,12,290 பக்தர்கள் வந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே தருணத்தில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை தந்ததாகவும் கூறியுள்ளார். பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்பினார்கள் என்ற சூழலே இந்த முறை இல்லை என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். ஏஆர் ரஹ்மான் உலகின் சிறந்த மனிதர் என்றும் அவர் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு ஆகியோர் தங்களது 29 ஆண்டுகால திருமண உறவிலிருந்து விலகுவது குறித்து அறிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இதுகுறித்த அனுமானங்கள் பல்வேறு வகைகளில் பரவத் தொடங்கின. ஏஆர் ரஹ்மானுடன் பணியாற்றிய பெண் இசைக்கலைஞர் ஒருவரும் அண்மையில் விவாகரத்து குறித்து அறிவித்ததால் அவருடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் தனக்கு எதிரான பொய்யான மற்றும் தவறான செய்திகளை உடனே நீக்க வேண்டும் என்று ஊடகங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு ஏஆர் ரஹ்மான் தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தனது பிரிவு முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். தனது உடல்நிலை பாதிப்பு காரணமாகவே ஏஆர் ரஹ்மானை பிரிய முடிவு செய்ததாகவும் அவரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் சாய்ரா பானு கோரிக்கை வைத்துள்ளார். Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment. ரஹ்மான் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை தனது வாழ்வை விட பெரியது என்றும் அந்த அளவிற்கு தாம் அவரை நேசிப்பதாகவும் சாய்ரா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதற்கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. மொத்தமுள்ள 288 இடங்களில் 234 இடங்களில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அஜித் பவார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரும் 28ஆம் தேதி மீண்டும் பதவியேற்க உள்ளதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பிடித்தது. இதனையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோடு ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ் கங்குவாரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருப்பதாகவும் நவம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் மசூதியில் ஆய்வு நடத்திய போது ஏற்பட்ட வன்முறையில் 3 பேர் உயிரிழந்தனர். சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜமா மசூதி அமைந்துள்ள இடத்தில் ஏற்கனவே இருந்த ஹரிஹர கோயிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டதாகவும் இந்த இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த அனுமதி வழங்கியது. அதன்படி நேற்று காலை ஜமா மசூதியில் நீதிமன்றம் நியமித்த குழுவினர் ஆய்வை தொடங்கினர். அப்போது சிலர் ஆய்வுக்குழுவினர் மற்றும் காவல்துறையினர் மீது சரமாரியாக கற்களை வீசி தாக்கினர். அங்கிருந்த கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை தீ வைத்து கொளுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை விரட்டினர். இந்த வன்முறை சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காவலர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பல் மாவட்டத்தில் இணையதள சேவை தற்காலிகமாக முடக்கப்பட்டது. பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் கூகுள் மேப்பை பார்த்து காரில் அதிவேகமாக சென்றபோது ஆற்றில் கார் கவிழ்ந்ததில் 3 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். பரேலி மாவட்டத்தில் ராம்கங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது கௌசல், விவேக் மற்றும் அமித் ஆகியோர் ஒரே காரில் சென்றுள்ளனர். கூகுள் மேப்பை பார்த்தபடி கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் இவர்களின் கார் சென்றது. அப்போது அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார் ஆற்றில் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் 3 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பிட்ட பாலத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளோ தடுப்புகளோ வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. 2 மாநில தேர்தல் நிறைவு, அதானி விவகாரம் உள்ளிட்ட பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து அலுவல் ஆய்வு குழு முடிவு செய்யும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். அதானி குழும முறைகேடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், டெல்லியில் காற்று மாசுபாடு, வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நீட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. முறையாக அந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நம்முடைய ஒன்றிய அரசு அணுகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தில் 2 அவைகளில் பேச வைக்கிறோம். அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டில் மத்திய அரசு இன்னும் பதிலளிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக குரல் எழுப்புவோம் என்று திமுக மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா தெரிவித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 9 நாட்களில் 6 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலமாக 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடந்த 9 நாட்களில் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். அவர்களின் வருகையால் 41 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 6,12,290 பக்தர்கள் வந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே தருணத்தில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை தந்ததாகவும் கூறியுள்ளார். பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்பினார்கள் என்ற சூழலே இந்த முறை இல்லை என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் தாயிடமிருந்து பிரிந்து சாலையில் தறிக்கெட்டு ஓடிய இந்த காட்டெருமை குட்டியை சுமார் 2 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வருகின்றன. இந்நிலையில் 7 ரோடு பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த காட்டெருமை குட்டி ஒன்று சாலையில் அங்கும் இங்குமாக ஓடியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற வனத்துறையினர் பாதுகாப்பாக விட்டனர். மேலும் பியர்சோலா வனப்பகுதிக்குள் காட்டெருமை விடப்பட்டது. இதனால் கொடைக்கானல் பிரதான சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் பித்தளை குடத்திற்குள் சிக்கிக் கொண்ட 5 வயது பெண் குழந்தையின் 2 கால்கள் த்ரில்லிங்காக வெளியே எடுக்கப்பட்ட காட்சிகளே இவை. மேலப்பாளையம் புதிய சிந்த சிவா என்பவரின் 5 வயதுடைய பெண் குழந்தை தவசூரியா சக குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது வீட்டில் குடிநீர் சேமித்து வைக்கக்கூடிய பித்தளை குடத்திற்குள் தவசூரியாவின் 2 கால்களும் சிக்கிக் கொண்டன. இதனால் குழந்தை வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் சிவா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையின் கால்களை வெளியே எடுத்தனர். இரும்பு வெட்டுவான் கருவி மூலமாக பித்தளை குடத்தை வெட்டி குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகப்பேறு நிதியில் 18 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் 3 மருத்துவர்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இளநிலை உதவியாளர் வெங்கடேஷ்குமார் பணியிடை நீக்கமும் தற்காலிக பணியாளராக இருந்த வருண் பணி நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் எவ்வாறு மோசடி நடந்தது என்பது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் 2020 முதல் தற்போது வரை பணியாற்றிய மருத்துவ கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன் மற்றும் மருத்துவர்கள் ஸ்ரீதர், ரகுவரன், பழனிவேல் ராஜன் ஆகிய 3 பேரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதார அலுவலர் ராம் கணேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் இந்த முறைகேட்டில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணம் சென்றது உள்ளிட்ட விவரங்களையும் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆளுநரின் பழிவாங்கக்கூடிய செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் என்று 40 பணியிடங்களை நிரப்ப பணம் வாங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், துணைவேந்தர் திருவள்ளுவன் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஆளுநர் RN ரவி பணியிடை நீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். 40 பேருக்கான பேராசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றாலும் சிண்டிகேட் ஒப்புதலுடன் பணி நிரந்தர ஆணையை துணைவேந்தர் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் நடவடிக்கை திட்டமிட்ட உள்நோக்கத்துடன் கூடிய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்ற குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய திருமாவளவன், திராவிட இலக்கியங்கள், பொது உடைமை சிந்தனைகள் ஆகியவற்றுக்கு திருவள்ளுவன் முன்னுரிமை அளித்ததும் ஆளுநரின் விருப்பறிந்து துணைவேந்தர் இயங்கவில்லை என்பதும் தான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு காரணம் என்று தெரிய வருவதாக கூறியுள்ளார். திராவிட அரசியலுக்கும் திமுக அரசுக்கும் ஆதரவாக துணைவேந்தர் செயல்படுகிறார் என்று அவருக்கு எதிரான சக்திகள் தொடர்ந்து கூறியதால் ஆத்திரத்தில் ஆளுநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் பழிவாங்கக்கூடிய போக்கை கைவிட்டுவிட்டு துணைவேந்தர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஊடுருவியுள்ள ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியை 2ஆக உடைத்து விடுவாரோ என்று சந்தேகம் ஏற்படுவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஈஸ்வரன், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பழனிக்கு சென்று சாமி கும்பிடுவதாக கூறினார். கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கீழே பக்தியோடு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதை வரவேற்கிறோம். குறை சொல்லக்கூடாது, ஏன் சென்றார் என்று கேட்கக்கூடாது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஈஸ்வரன், ஆதவ் அர்ஜுனா விசிகவில் ஊடுருவி இருக்கிறார் என்றும் அக்கட்சி கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், திறமையானவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா வசதிகளும் படைத்தவர். அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் 2ஆக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். தாவேகாவுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே இல்லாத போது கூட்டணி ஆட்சி குறித்து பேசுவது வெடிகுண்டு புரளி போலத்தான் என விமர்சித்தார். விவசாயிகளுக்கான தேவைகள் மிகவும் அதிகம் என திரைப்பட நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சிப்பாதை நூலை நடிகர் கார்த்தி வெளியிட்டார். எப்பவுமே எதிர்காலம் பத்தியும் குழந்தைகள் பத்தியும் சத்தான உணவு பத்தியும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறவர். தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம்.
அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு வந்து இங்கே தேவைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இதை வந்து ஒரு நடிகனா நான் இருக்கேன், மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துறோங்க போது விவசாயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதோ இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ நம்மளும் ஒரு அணிலோட சேவை மாதிரி தான். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என கூறினார்.